கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேதவாக்கு விரும்புகிற காரியம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகள் 10:24 வாசிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா என்று நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கக்கூடும், எதிர்பார்த்திருக்கக்கூடும். ஆனால் வசனம் சொல்கிற பிரகாரமாக நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகள் 10:24 வாசித்தாலும் கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று நீதிமொழிகள் 11:23 வாசிக்கிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, அவனுடைய ஆசையும் நன்மையாகவே இருக்கும். அப்படியானால் நீதிமானுடைய ஆசை நன்மை, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் கடவுளுக்கு பிரியமானவனாக, அவன் செய்கிறதான காரியங்களிலே கடவுள் அருவருக்கிறதான காரியங்கள் இல்லாதபடிக்கு கையில் சுத்தமுள்ளவனாக, இருதயத்தில், மனதில், சிந்தனையில் எல்லாவற்றிலும் நீதி நியாயம் உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். ஆகினாலே தான் அவனுடைய ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவன் விரும்புகிற காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு கைக்குடி வர பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய ஆசைகளை பெற்றோர் நிறைவேற்றி வைக்கிறார்கள். அவர்கள் விரும்பி கேட்கும் பொருட்களை வாங்கி கொடுத்து முடிந்த வரையிலும் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய எண்ணங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய பெற்றோர்கள் கூடுமான வரையிலும் அவர்கள் நிறைவேற்றவே முயற்சிப்பார்கள். அநேக நேரங்களில் அவர்கள் அதை நிறைவேற்றி வைக்கிறார்கள். இருப்பினும் பெற்றோர்களை பார்க்கிலும் நம்முடைய பரமபிதா எவ்வளவு அன்புள்ளவர்! நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தான் அவருடைய எத்தனை மகிழ்ச்சி! நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது அவருக்கு அளவில்லாத ஆனந்தம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு எத்தனை பேரின்பமாக இருக்கிறது பாருங்கள். பணப்பற்றாக்குறை நிமித்தமாக சில வேளைகளில் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை குறைந்திருக்கலாம். தேவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு கால நேர சூழ்நிலைகள் மாறலாம். சில வேளை மனிதர்களாக அவைகள் நாம் முயற்சி செய்வோம். சில வேளையில் சூழ்நிலை நிமித்தமாக, பணப்பற்றாக்குறை நிமித்தமாக, நெருக்கடிகள் நிமித்தமாக நாம் அவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு போகலாம். ஆனால் நம்முடைய பரமபிதா அப்படி அல்ல. ஆனால் பரலோக ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிற நம் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தின்படியே ஐஸ்வர்ய சம்மனராகிய நம்முடைய தேவன் நம்முடைய தேவையில் அவர் சந்திக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதம் 34:10 வாசிக்கும். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கம் தான் விரும்புகிறதான இரையை அது பிடித்து சாப்பிடும். அதனுடைய கெர்ச்சிப்புக்கு காடே அடங்கி போகும். அப்படிப்பட்டதான சிங்கத்துடைய குட்டிகள் கூட சில வேளைகளில் உணவில்லாதபடிக்கு அவர்கள் கஷ்டப்படலாம், குறைவுபடலாம். ஆனால் அதை காட்டிலும் ராஜாதி ராஜாவாக இருக்கிற நம்முடைய பரமபிதாவை நாம் சார்ந்து இருக்கும்போது, அவரை நாம் எதிர்பார்த்திருக்கும்போது, அவரையே நாம் பற்றி கொண்டு இருக்கும்போது நம்முடைய குறைகளை அவர் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார், நிறைவேற்றி தருவார், நம்முடைய தேவையை சந்திப்பார். ஒரு சகோதரன் ஒரு நாள் காலை காய்கறிகள் வாங்குவதற்காக கடைத்தெருவுக்கு புறப்பட்டார். தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு வரும்போது ஒரு கடையில் ஆப்பிள் பழங்களை பார்த்து அதிலேயும் சிலவற்றை வாங்கி வந்தார். அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியிலே ஒரு ஊழியர் அவருக்கு எதிர்பட்டார். அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு தான் வாங்கி வந்த ஆப்பிள்கள் சிலவற்றை அவருக்கு எடுத்து கொடுத்தார். அந்த ஊழியர் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னார், ஐயா, நான் வீட்டை விட்டு வரும்போது என்னுடைய பிள்ளைகள், அப்பா எனக்கு ஆப்பிள் வாங்கி வாருங்கள், சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் என் கையிலோ பணம் இல்லை. வீட்டுக்கு செல்லும்போது பிள்ளைகள் கேட்பார்களே, என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கலங்கியபடியே வந்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உங்களை பார்த்து நீங்களோ என் நிலைமை அறியாமலே ஆப்பிள் பழங்களை எனக்கு கொடுத்தீர்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. கர்த்தருடைய செயல் அப்படி ஆச்சரியமாக இருக்கிறது.
நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமான் ஆசைப்படுகிற காரியம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நம் அருமை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நமது விருப்பங்களும் ஆசைகளும் ஆவல்களும் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற எத்தனை அன்பும் மன உருக்கமும் உள்ளவராயிருக்கிறார். அந்த சகோதரனுக்கு சந்தோஷம், ஆப்பிள் பழத்தை கொடுத்த சகோதரனுக்கும் சந்தோஷம். எல்லாவற்றையும் பார்க்கும் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற கர்த்தருக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நம்முடைய விருப்பங்களே ஜெபங்களாய் மாறுமையானால் சில பேர் நம்முடைய சிந்தனைகளிலிருந்து விருப்பங்களை கூட கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கும்படியான விருப்பங்களையும் கூட அவர் நமக்கு உண்டாக்குவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய விருப்பங்களாக, நம்முடைய விருப்பங்கள் ஜெபங்களாக இருக்கும் என்று சொன்னால் நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும், ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிடத்தில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய எண்ணங்களை உண்டாக்குறவர் அவரே. அது நீதியானதாக நியாயமானதாக இருக்குமே என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாக கர்த்தர் விரும்புகிறதான ஒரு மனிதராக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பமான காரியங்கள், நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள், அவைகளை நிச்சயமாகவே கர்த்தர் சந்திப்பார். அது அதிசயமாக காணப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற நாம் நீதிமான்களாக வாழ முற்படுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக என்னுடைய ஆசைகளை, எண்ணங்களை, இயக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். அது நீதியானதாக நியாயமானதாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் விரும்புகிற பிரகாரம், கர்த்தர் ஆசைப்படுகிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.